சென்னையின் பரபரப்பான நகர வாழ்க்கைக்கு நடுவில் இயற்கையான சூழலும் ஆன்மீக அமைதியும் நிறைந்த ஒரு அழகான சிவன் கோவிலுக்கு இன்று நம்முடைய பயணம். அதுதான் தாம்பரம் பச்சைமலை அருள்மிகு அத்திரீஸ்வரர் திருக்கோவில். பச்சைமலை என்ற பெயரே இந்த இடத்தின் இயற்கை அழகை நமக்கு உணர்த்துகிறது. மலைப்பகுதியை நோக்கி செல்லும் போதே நகரத்தின் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சுற்றிலும் ஒரு அமைதியான சூழல் நம்மை வரவேற்கிறது. கோவிலுக்கு செல்லும் வழியில் பசுமையான இயற்கை காட்சிகளையும் மலைப்பகுதியின் அழகையும் ரசிக்க முடிகிறது. அதோடு இந்த இடத்தின் ஆன்மீக சூழல் நம்முடைய மனதிற்கு ஒருவிதமான அமைதியை கொடுக்கிறது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் நம்முடைய கவனம் ஈர்ப்பது சிவபெருமானின் சன்னதி. இங்கு அருள்பாலிக்கும் அத்திரீஸ்வரர் சிவபெருமானை பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபட்டு வருகின்றனர். சிவபெருமானை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை மனதார சொல்லி குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். சிவன் கோவில் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடுவது பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். அந்த நேரத்தில் கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேகங்களை காண்பது மனதிற்கு நிறைவையும் பக்தி உணர்வையும் ஏற்படுத்தும். பச்சைமலை அத்திரீஸ்வரர் கோவிலின் மற்றொரு சிறப்பு இயற்கையோடு இணைந்திருக்கும் அதன் அமைப்பு. ஒரு புறம் மலை, மறுபுறம் கோவில், சுற்றிலும் அமைதியான சூழல். இவை அனைத்தும் சேர்ந்து இந்த இடத்திற்கு ஒரு தனி அழகை உருவாக்குகின்றன. சென்னையில் வாழும் நமக்கு இது போன்ற இடங்கள் மிகவும் சிறப்பானவை. ஏனென்றால் தினமும் வேலை, போக்குவரத்து, குடும்ப பொறுப்புகள் என்று பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் நம் வாழ்க்கையில் கொஞ்ச நேரமாவது அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைக்க இது போன்ற கோவில்கள் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகின்றன. சிவபெருமானின் சன்னதியில் சில நிமிடங்கள் கண்களை மூடி அமைதியாக பிரார்த்தனை செய்தாலே மனதில் இருக்கும் பல கவலைகள் குறைவது போன்ற உணர்வு ஏற்படும். அதனால்தான் கோவில்களுக்கு மக்கள் தலைமுறை தலைமுறையாக சென்று வழிபட்டு வருகின்றனர். இந்த கோவிலுக்கு குடும்பத்துடன் வருபவர்கள் சிவ பக்தர்கள் மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் என பலரும் வந்து தரிசனம் செய்கிறார்கள். குறிப்பாக பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் சிவன் கோவில்களில் பக்தி சூழல் இன்னும் சிறப்பாக இருக்கும். மகா சிவராத்திரி இரவு முழுவதும் சிவபெருமானை நினைத்து வழிபடுவது சிவ பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இந்த புனிதமான சூழலில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். கோவில் தரிசனம் என்பது வெறும் வேண்டுதல்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய மனதை அமைதிப்படுத்தவும், நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளவும், நம்முடைய பாரம்பரியத்தையும் ஆன்மீகத்தையும் நினைவுபடுத்திக் கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதற்கு பச்சைமலை அத்திரீஸ்வரர் சிவன் கோவில் ஒரு அழகான உதாரணம். இயற்கையையும் ஆன்மீகத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க விரும்புபவர்கள் இந்த தலத்திற்கு ஒருமுறை வந்து தரிசனம் செய்து பாருங்கள். மலைப்பகுதியின் அமைதியும் சிவபெருமானின் அருளும் சேர்ந்து இந்த பயணத்தை ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும். இங்கு வந்து அத்திரீஸ்வரரை தரிசனம் செய்து நந்தி பகவானை வழிபட்டு நம்முடைய குடும்பத்திற்கும் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம் மற்றும் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அத்திரீஸ்வரர் சிவபெருமானே போற்றி. ஓம் நமச்சிவாய. இன்றைய நம்முடைய பச்சைமலை அத்திரீஸ்வரர் கோவில் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் சென்னையின் பழமையான மற்றும் சிறப்புமிக்க கோவில்கள், ஆன்மீக தலங்கள், திருவிழாக்கள் மற்றும் சுவாரஸ்யமான இடங்களின் விளாகுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய இடத்தையும் புதிய ஆன்மீக அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய. அத்திரீஸ்வரர் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.